இந்த மாரி சினிமேட்டிக் பார்டர் இருக்க வீடியோஸ்லாம் இந்த மாரி ஓவர்லேஸ் வச்சு மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. பட் இத வந்து இந்த மாரி ஓவர்லேஸ் இல்லாம DaVinci Resolveல ரொம்பவே ஈஸியா வந்து கிரியேட் பண்ணலாம். அதை எப்படி நம்ம DaVinci Resolveல கிரியேட் பண்றது? அண்ட் நான் கிரியேட் பண்ண பிளகின்ல நீங்க ஹைட், விட்த், கார்னர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து எடிட் பேஜ்லயே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அந்த பிளகினை நீங்க எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்க லேப்லயே யூஸ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். அண்ட் நான் இப்பதான் DaVinci Resolve கத்துக்கிறேன், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எல்லா வீடியோஸும் எனக்கு ஆர்டரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே எடிட்டிங் சப்போர்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதுல போயிட்டு பிளேலிஸ்ட் செக்ஷனை வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே தனித்தனியா பிரிச்சு வச்சிருங்க. போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருமே இந்த வீடியோஸ் வந்து சிம்பிளாக எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேட் பார்டர்ஸ்லாம் நிறைய ஆன்லைனில் இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ ஏதோ ஒன்று வந்து டைம்லைனில் எடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ கம்பாசிட் மோடை வந்து இப்போ மேலே இருக்குல்ல இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு கம்பாசிட் மோடுக்கு போயிட்டு மல்டிப்ளை வந்து கொடுத்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்கொயரில் வந்து வந்துருச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம இமேஜ் இருக்குல்ல, இமேஜ் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம வீடியோ வந்து வந்துடும். இதில் வந்து நம்மளால் எந்த கஸ்டமைசேஷனுமே பண்ண முடியாது. இன்கேஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் லென்த் வந்து அதிகமாக வேணும், இந்த எட்ஜ்லாம் சாஃப்ட்னஸ் வேணும், இந்த கார்னர் வந்து இன்னும் ரவுண்டாக வேணும் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்காக தான் நாம்பளாக மேனுவலாக வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ மேனுவலாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸுக்கு போயிருங்க. தென் இன்னொரு எஃபெக்ட் இங்கே இருக்கும், இதுக்குள்ளே போயிட்டு ஃபியூஷன் கம்போசிஷன் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபியூஷன் பேஜுக்குள்ளே வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் நோடு வந்து வேணும். இதை வந்து மீடியா அவுட் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடியே இந்த மேட் பார்டர் வந்து பார்த்துருக்கலாம். இது வந்து எப்படி இருக்குது, சும்மா ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கு, நடுவில் மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். இதை வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, மாஸ்க் வச்சு ஈஸியாக பண்ணலாமா. இப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் நோடுக்கு ஒரு மாஸ்க் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேவா. இப்போ வந்து இந்த மாஸ்க் வந்து இந்த இடத்துல அப்ளை ஆகிருக்கு. இந்த மாஸ்க் இந்த இடத்துல எனக்கு வந்து வீடியோ தெரியணும். இதை தவிர மீதி இருக்க இடம் எல்லாமே வேணும். ஸோ இந்த மாஸ்க்கை நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக கிடச்சிருச்சா. இப்போ நீங்கள் இந்த ரெக்டாங்கிளில் நமக்கு வந்து எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்கும். இப்போ ரெக்டாங்கிளில் போயிட்டு நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வித்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த கார்னர் ரேடியஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னுமே ஹைட்டை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சாஃப்ட் எட்ஜ் நம்ம கொடுக்குறதா இருக்கட்டும், பார்டர் வித்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம பண்ணியே முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் எடிட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இது பாருங்கள், அதை விட இது பாருங்கள் இன்னுமே நல்லாயிருக்கு. அவங்க கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கம்பாசிட் மோட் வந்து மல்டிப்ளைக்கு மாற்றணும். கம்பாசிட் மோட் ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்கொயரு. இங்கே பாருங்கள் உத்து பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக ஷார்ப்பாக ஒரு ஸ்கொயர் இருக்குது. பட் நாம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எட்ஜ்லாம் வந்து சாஃப்ட் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம். ஓகேவா. நான் நீட்டாக பண்ணுறதுங்கிறத விட நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து சேம் ஃபியூஷன் பேஜுக்கே வந்து போயிடுறோம். தென் இப்போ வந்து பாருங்கள் இந்த சாஃப்ட் எட்ஜ் வந்து எனக்கு எதுவுமே வேணாம். ஓகேவா. சாஃப்ட் எட்ஜை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதில் இருந்த மாதிரி அதே மாதிரியே நமக்கு வந்து வந்துடும். இன்னும் இந்த ரவுண்ட் எட்ஜையும் நம்ம மாற்றணும் அப்படின்னா எகெயின் ஃபியூஷன் பேஜுக்கு போகிறீங்க, மாஸ்க்குக்கு போகிறீங்க, கார்னர் ரேடியஸையும் குறைக்கிறீங்க. நம்மளால் எந்த மாதிரி வேணும், நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும், இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து கஸ்டமைஸாக நாம்ளே பண்ணுறோம். இப்போ வந்து இதுவே இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஹைட் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து பண்ணலாம். எப்படி, எகெயின் ஃபியூஷன் பேஜுக்கு வந்து போயிடுவீங்க, மாஸ்கில் போயிட்டு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா. இப்போ பார்த்தீங்களா, இதுவும் சினிமேட்டிக் பார்டர் தான். நாம் வந்து நமக்கு வேணுங்கிற ஹைட்டில் வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் வந்து போகிறோம். அது இல்லாமல் இதுக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம வெர்டிக்கலில் இருக்கோம். ஓகேவா. இதுவே இருங்க, ஹாரிசாண்டலுக்கு மாற்றுவோம். ஹாரிசாண்டல்லாம் 16:9 ரேஷியோ. இப்போ வந்து கீழே இருக்க வீடியோ வந்து 16:9 ரேஷியோ தான். இதை வந்து நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ வந்து நான் ஜூம் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், நாம் பண்ண அந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் சரி. இப்போ நம்ம இங்கேயும் வந்துட்டு ஹைட்டை குறைச்சிக்கலாம், வித்தை குறைச்சிக்கலாம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கும் வந்து வந்துருச்சு. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அதே வெர்டிக்கல் ரேஷியோவில் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெர்டிக்கல் வீடியோ யூஸ் பண்ணாலும் சரி, ஹாரிசாண்டல் வீடியோ யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ வந்து இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு பார்க்க அழகாக தெரியும். ஓகே. வித்து ஹைட்டு கம்மியாக இருந்துச்சுனாலும் பார்க்க அழகாக இருக்கும். ஓகே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணலாம். இன்னுமே என் ஃபேஸை வந்து கீழே
ஜூமை குறைச்சிட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நம்ம கொண்டு வரலாம். ஓகேவா? இதனால தான் நம்ம வந்து கஸ்டமைஸா வந்து கிரியேட் பண்றோம். இப்போ வந்து கஸ்டமைஸா கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து கஸ்டமைஸா கிரியேட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளக்கின் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டவுன்லோட் லிங்க் வந்து குடுத்துருப்பேன். அத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜுக்கு வந்து வந்துரும். இந்த பேஜுக்கு வந்தோனே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேம் ஃபேர் பிரைஸ்ன்னு இருக்கும். 0ன்னு குடுத்துருங்க. இது பாருங்க சினிமேட்டிக் பார்டர் ஃபார் டாவின்சி ரிசால்வ். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் வேணா படிச்சு பார்த்துக்கோங்க. ஐ வாண்ட் திஸ் வந்து குடுத்துருங்க. தென் இங்க வந்து Gmail வந்து போடணும். Gmail போட்டு ஆட் அ டிப் வந்து கேட்கும். 0 குடுத்துருங்க. இல்ல காசு இருக்கு அப்படின்னா பே பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கெட் குடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து டவுன்லோட் காட்டுதா? டவுன்லோட் வந்து குடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகே. டவுன்லோட் ஆன உடனே இன்ஸ்டால் பண்றது தான் அடுத்த வேலை. ஜஸ்ட் இத வந்து நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம டாவின்சில இன்ஸ்டால் ஆயிரும். டபுள் கிளிக் பண்ணதும் இங்க பாருங்க டாவின்சி ரிசால்வ் ரெட்டா காட்டுதா? அப்படின்னா அங்க பாருங்க இன்ஸ்டால் காட்டுது. இன்ஸ்டால் வந்து குடுத்துருங்க. ஓகேவா? இப்போ வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். நீங்க டாவின்சி ரிசால்வ் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கனாலும் வரும். இல்ல நான் வந்து அப்படியே கூட ஓப்பன் பண்றேன். இருக்கும். ஓகே. எஃபெக்ட்ஸ்க்குள்ள போயிட்டு ஜெனரேட்டர்ஸ்குள்ள போயிட்டு ஓசி ஸ்கொயர்னு இருக்கும். இதுக்குள்ள வந்து இருக்கும். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெர்டிகலே லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். இப்போ வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப் வீடியோல இருக்கோமா? ஸோ லேண்ட்ஸ்கேப்பை வந்து டிராக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சேம் இதுவும் ஃபியூஷன் கம்போசிஷன் மாரி தான். இந்த மாரி இங்க பாருங்க எவ்வளோ தூரம் வேணுமோ வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பேஜ்லேயே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸுமே வந்து வந்துரும். இப்போ வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. லைட் கிரேயிஷ் குடுத்துருவோம். டிஃப்ரென்ஸ் தெரியணும்னு தான் குடுக்குறேன். மோஸ்ட்லி பிளாக் தான் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இங்கேயே இருக்கும். இங்கே பாருங்க சாஃப்ட் எட்ஜ் குடுக்கறதா இருக்கட்டும், விட்த்து, ஹைட்டு, கார்னர் ரேடியஸ் இது 3 தானே உங்களுக்கு தேவை. அந்த 3 கண்ட்ரோல்ஸுமே வந்து நான் எடிட் பேஜ்லேயே வந்து குடுத்துட்டேன். ஓகேவா? கலர் வந்து எப்பயும் போல பிளாக் தான் வந்து குடுப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கும் வந்துருச்சு. இதுவே வெர்டிகல் வீடியோனா என்ன பண்ணுவீங்க? இருங்க இத வந்து வெர்டிகலுக்கு மாத்திக்கிறேன். சேம் நீங்க இந்த லேண்ட்ஸ்கேப்பையே வந்து வெர்டிகலுக்கும் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுவீங்க? ஹைட்டு, விட்த்த மட்டும் மாத்திட்டீங்க அப்படின்னா, கார்னர் ரேடியஸ் தென் சென்ட்ரல் பொசிஷனை வச்சு நீங்க இப்படியும் பண்ணிக்கலாம். பட் நாம வந்து வெர்டிகலுக்கு தனியாவே ஒண்ணு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா வெர்டிகலுக்கு ஒண்ணு, ஹாரிசான்டல் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஷார்ட்ஸ் டைம்லைன்லாம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து உங்களுக்கு பாருங்க கரெக்டாவே வந்து வந்துருச்சு. இது வந்து கரெக்ட்டா சென்டரா தான் இருக்கும். ஆல்ரெடி பொசிஷனை வேணுனாலும் மாத்திக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்னும் என்னென்ன பண்ணுவீங்க? அதே தான் கண்ட்ரோல்ஸ். ஹைட்ட வேணுமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கார்னர் ரேடியஸ் வேணுனா குறைச்சிக்கோங்க. விட்த்த வேணுனா குறைச்சிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கண்ட்ரோல்ஸுமே உங்களுக்கு எடிட் பேஜ்லேயே வர மாரி பண்ணிட்டேன். அண்ட் இந்த பிளக்கின் நான் ஃப்ரீயா தான் குடுத்துருக்கேன். வேணா டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த டாபிக்ல வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அருள் சிவம். மறந்துடாதீங்க. பை கைஸ்.